கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் ஆயத்தத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர், எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்கிற தெய்வம். ஆமென். நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த காலவெளியிலே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த நாள் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த இடத்திலே பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிறதான துதி ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அபரிதமாய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உம்முடைய நாமத்திற்குரிய மகிமையை உம்முடைய நாமத்திற்கு இன்னும் அதிகமாய் நாங்கள் செலுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க, அபிஷேகம் தந்து நடத்துங்க, பலன் தந்து நடத்துங்க. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகமுடன் பலித்தாரே, சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே, பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே.
அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு இறைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இத்தனை கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார். இத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். இது ஒன்றுக்கும் நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. இந்த மேன்மைகள் ஒன்றுக்கும் நாம் பாத்திரவான்களும் அல்ல. ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து, கிருபை வைத்து, தயவு வைத்து, நம்மேல் அன்பு பாராட்டி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற அவருடைய கிருபைகளை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் புது கவியால் நிரம்ப வேண்டும். ஏன் தெரியுமா? ஆமென். ஆண்டவர் ஆமென். நாம் உள்ளத்தால் ஆண்டவரை தள்ளின போதெல்லாம், நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை வெறுத்து விட்ட வேளைகளில் எல்லாம் அவர் நம்மை வெறுத்து விடாதபடிக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் இரக்கம் வைத்து, கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே ஆமென் உயிரோடு ஜெயம் பெற்றவராய் எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நல்ல ஆண்டவர் ஆமென் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நம்மேல் எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார். அந்த அன்பிற்கு ஆமென் இணையே இல்லை. அந்த அன்பிற்கு இணையே இல்லை. அந்த அன்பிற்கு இணையே இல்லை. அவ்வளவு பெரிதான ஒரு அன்பை ஆண்டவர் நம்மேல் பாராட்டி இருக்கிறார். ஆமென். உள்ளத்தால் அவரை தள்ளினோம். தன்னுடைய உள்ளம் போல நம்மை நேசித்து தம்முடைய ஆமென் சொந்த சரீரமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆமென் ஒரே சபையாய், ஒரே குடும்பமாய், ஒரே பிள்ளைகளாய், நமக்கு நல்ல தகப்பனாய், நல்ல சகோதரனாய், நல்ல இரட்சகராய், நல்ல மீட்பராய் ஏசப்பா நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே, இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. மாறிடாயம் மானேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே
அதினாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியாலே அன்பை தகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க, ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்களுமே நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அளவிட முடியாத கர்த்தருடைய கிருபைகளுக்காக, அளவிட முடியாத தேவனுடைய இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே சகல போற்றுதலுக்குரியவர், நீர் ஒருவரே சகல மகிமைக்கும் பாத்திரர், நீர் ஒருவரே சகல கனத்திற்கும் பாத்திரர், மங்காத புகழை உடையவர், நிரந்தர அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை முறை நாங்களுமே தள்ளிவிட்ட போதிலும் எங்களை நீர் தள்ளிவிடாமல் எங்கள் மேல் இரக்கம் வைத்து, எங்கள் மேல் கிருபை வைத்து, எங்களை வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய தயவிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு
நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா. ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நல்லவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரும்ப விழாது எங்களை நீர் காத்து கொள்ளுங்க. எங்கள் உள்ளத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் உள்ளத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே தங்குங்க ஆண்டவரே. நீங்க வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு, நீங்க எங்களில் மகிமைப்படக்கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள், என்னென்ன காரியங்கள் எங்கள் இருதயத்திலே நிரம்பி இருக்கிறதோ எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே அவன் இப்பொழுதே எங்கள் இருதயத்தை விட்டு விலகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வாராக. எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்வாராக. எங்கள் ஒவ்வொரு அவயவங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் கைகளை உமக்கு தருகிறோம், எங்கள் கால்களை உமக்கு தருகிறோம், எங்கள் காதுகளை உம்மிடத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம், எங்கள் சிந்தையை உம்முடைய கரத்தில் தருகிறோம், எங்கள் கண்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் கண்கள் அவன் செம்மையானதை பார்க்கட்டும், அவன் நீதியானதை பார்க்கட்டும், அவன் நேர்த்தியானதை பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் காதுகள் பரிசுத்தமானவைகளை கேட்கட்டும், அசுத்தமான
அசுத்தமானவைகளை அல்ல, பரிசுத்தமானவைகளை எங்கள் காதுகள் கேட்கட்டும். எங்கள் சிந்தையிலே நல்ல பரிசுத்த எண்ணங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கைகளின் கிரியைகள் பரிசுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். எங்கள் கால்கள் சரியான வழியிலே நீதியின் வழிகளில் நடக்க வேண்டும். பொல்லாத வழிகளுக்கு எங்கள் கால்கள் ஓடாதபடிக்கு, பொல்லாத வழிகளை நோக்கி எங்கள் கால்கள் நடவாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலும் நீர் வேலையடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் அக்கிரம எண்ணங்கள் வரக்கூடாது இயேசுப்பா, அக்கிரம சிந்தைகள் வரக்கூடாது. தேவ ஆவியானவர் அளவில்லாமல் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் சரீரத்தை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த நாள் முழுவதும் வாழுகிறதற்கு கர்த்தர் எங்களை நீர் அளவில்லாமல் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். பிரியமானவர்கள், இந்த 2026வது வருடத்திலே ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிற தரிசனங்களுக்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் சொல்லலாமா? ஆண்டவரே, 2026வது வருடத்திலே இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபைக்கு நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் போதே ஆமென், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2026வது வருடத்திற்கான திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறீர். இதை ஏற்ற காலங்களிலே கர்த்தர் நீர் நிறைவேற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆண்டு ஆமென் கர்த்தருக்கு சித்தமானால் ஆமென் சந்திக்கப்படாத ஒரு 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திலே அவன் அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கட்டும். தெரு தெருவாய் போய் சத்தியத்தை சொல்லத்தக்கதாக, தெரு தெருவாய் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக அவன் சந்திக்கப்படாத 50 கிராமங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அங்கே சத்தியத்தை இந்த ஆண்டு சொல்லுகிறதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சபையா எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர், எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்கள் அவைகள் மகா பெரியவைகள். ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானிய வல்லமைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள் இந்த தரிசனத்தை நிறைவேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, தரிசனத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, எல்லா சாபத்தின் கிரியைகளும் எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்திலே ஆமென் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஆமென் குறைந்தபட்சமாக ஆமென் ஒரு 10 ஆத்துமாக்களை ஆகலும் இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை சொல்லுகிறது எங்களுடைய வேலை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எங்களுடைய வேலை, ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறது எங்களுடைய வேலை. ஆமென். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது ரட்சிப்போ கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தாமே ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை சொல்லும்போது அந்த சத்திய வசனங்கள் ஆமென் ஆத்துமாக்களுடைய இருதயத்திலே அந்த வசனங்கள் துணிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆமென் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆமென் திரள் திரளாய் சபையிலே சேர்க்கப்பட்டது போல ஆமென் அந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள், பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ஆமென் மனம் திரும்பி ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமென் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வந்து விழுந்தது போல இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். செய்யாறு தாலுகால கர்த்தர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆராத்திரிவேலூர் வில்லேஜில் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தரிசனத்தை தந்த தெய்வம் ஆண்டவரே, இந்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, சந்திக்கப்படாத கிராமங்களை சந்திக்க ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து தாரும். ஆண்டவரே இயேசுப்பா, இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் குறைந்தபட்சமாக அவன் 10 ஆத்மாக்களாக ரட்சிக்கப்பட்டு இந்த ஆண்டு சபைகளில் சேர்க்கப்பட வேண்டும். அவன் கிராமத்திலே அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அவன் ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொரு தெருக்களிலும் ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பும். ஆத்துமாக்களுக்காய் மன்றாடுகிற ஜாமக்காரர்களை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகள் தோறும் பிரேயர் நடத்தத்தக்கதான நல்ல லீடர்ஸை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு 50 லீடர்ஸாக எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, அதற்கான திட்டங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் தருவீராக. ஆத்துமாக்களை தருவீராக. அவன் புதிதாய் அவன் படித்தவர்கள்,
கல்விமான்கள் திருச்சபைக்குள்ளே வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தரப்பட்ட மக்களும் சபைக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏழைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவன் படித்தவர்கள் சந்திக்கப்பட வேண்டும், கல்விமான்கள் சந்திக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் சந்திக்கப்பட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட வேண்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவன் நீதிமன்றங்களில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். தேவ ஆவியானவருடைய பிள்ளைகளை கொண்டு வல்லமையான காரியங்களை திருச்சபையின் மூலம் ஆண்டவர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, ஜாமக்காரர்கள் எழும்புவார்களாக, ஜெபக்குழு தலைவர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. ஜெப தோட்டத்தை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஒரு தாலுகாக்கு அவன் ஒரு ஜெப தோட்டமாக வேணும். தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக, ஆமென், ஆத்துமாக்களுடைய விடுதலைக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே ஜெப தோட்டங்களை ஆண்டவர்களுக்கு தாரும். ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரு தெருவாய் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் திருச்சபைக்கு தருவீராக. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் ஆண்டவர் தருவீராக ஆண்டவரே. அவன் விசுவாசிகள் பலவீனப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு உன்னதத்தின் பலனை கொடுத்து, உன்னதத்தின் பலனை கொடுத்து, உன்னதத்தின் வல்லமையை கொடுத்து அவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி செயல்படத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் அளவில்லாமல் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. கிராமத்தில் நடக்கிற ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. 1-to-1 காஸ்பல் சொல்லுகிற அந்த ஊழியம் நடக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. வசனத்தை யார் சொன்னாலும், யார் ஜனங்களுக்கு அறிவித்தாலும் அந்த வசனங்கள் வெறுமையா போகக்கூடாது. அது அனுப்புற காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காய் அவன் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அப்படியே செய்ய போகிறார், நமக்கு அப்படியே அவர் நிறைவேற்ற போகிறார். அதற்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுப்பா, நீங்க இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஹalleluya. ரீஹானா ரபௌஷகல ரதினா ரபௌஷாந்தினி கனரகனா ரீஹானா ராதானா ரபோலா ரதினா ரபௌஷாந்தினி கனரகனா. ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான ஊழியங்கள் சபையிலே தடை இல்லாமல் நடக்கட்டும். சுவிசேஷ கூட்டங்கள் தடை இல்லாமல் நடக்கட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஆமென் பரிசுத்த வான்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவீராக. ஆமென். சத்தியத்தை தேசமெங்கிலும் பிரசித்தப்படுத்தத்தக்கதான ஆவியில் அனலேற்றப்பட்ட தேவ ஊழியர்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவீராக. சபையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. சபையை கட்டி வைத்து ஆத்துமாக்கள் மனம் திரும்ப கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற கிரியைகள், சாபத்தின் வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், எல்லா துர்ச்சன பிரவாகங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் செயலிழந்து போவதாக ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். புதிதாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் சபைகளில் சேர்க்கப்படுவார்களாக. ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையில வர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையில வர வேண்டும். அவன் தேசத்தின் 4 பகுதிகளில் இருந்தும், தேசத்தின் 8 பகுதிகளில் இருந்தும் ஆண்டவரே, 8 திசைகளில் இருந்தும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக. மனம் திரும்புகிறவர்கள் அவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் புதிதாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நமக்கு செய்ய போற அன்புக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. திருச்சபையின் எல்லா நோக்கங்களையும் ஆண்டவர் தவறாமல் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து நாம் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதம் அதன் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பிரியமானவர்களே, நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி, தாவீது ராஜா ஒரு பாவம் செய்த பிற்பாடு அவர் அந்த பாவத்தை உணர்ந்து தன்னுடைய இருதயத்திலே இருந்த அபிஷேகத்தை அவர் இழந்தவராய் இருக்கும்போது தேவனுடைய சமூகத்திலே பாடினதான ஒரு வேத வசனம். அல்லேலூயா. இது ஒரு ஜெபமாகவும் சொல்லப்படுகிறது. தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே கெஞ்சி அவர் கேட்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் கேட்கிறார், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னைக்கு பாருங்க, நம்மில் அநேகர் நாம் திருச்சபைக்கு வருகிறோம், நன்றாய் பாடுகிறோம், நன்றாய் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு நன்மையோ நம்மளால் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு வேத பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்கள் வாயினால் கர்த்தரை துதித்து தங்கள் உதடுகளால் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய ஜெபங்களும் அவ்வாறு தான் இருக்கிறது. ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணின ஒரு ஜெபமாக நாம் அநேக வேளைகளில் நாம் ஜெபத்தை பண்ணிவிட்டு நாம் புறப்பட்டு போய்விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜெபத்திற்கு எந்த ஒரு பலனும் வராது. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயம் சரியாக இல்லை, நம்முடைய இருதயம் சுத்தமாக இல்லை. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேத வசனம் நமக்கு அதுதான் கற்று தருகிறது. நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்தால் தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சங்கீத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குமானால் தேவன் மெய்யாகவே நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த வேத வசனத்திலே இந்த தாவீது ராஜா அதை தான் கேட்கிறார், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னைக்கு நம்ம அதுதான் கேட்கணும். ஆண்டவரே, என் இருதயம் சுத்தமா இருக்கணும், என் இருதயம் சுத்தமா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனை நாம் பார்க்க வேண்டுமானால், தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால், தேவன் நம்மத்திலே வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சுத்தமுள்ள இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ள இருதயமா இருக்கணும், சுத்தமுள்ள இருதயமா இருக்கணும். இருதயத்திலே கசப்புகள் இருக்கக்கூடாது, இருதயத்திலே கோபம் இருக்கக்கூடாது, இருதயத்திலே வைராக்கியம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டதான சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் அகன்று போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் தாழ்மை உள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், பிறரை தூஷிக்காதபடிக்கு சத்தியத்தை பேசுகிறவர்களாய், நீதியான வழிகளிலே நடக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு நேரம் கிடைத்தால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் சங்கீத புஸ்தகத்தின் 15வது சங்கீதமும் 24வது சங்கீதத்தையும் நீங்கள் உங்கள் வீடுகளிலே நேரம் கிடைக்குமானால் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அநேக காரியங்களை ஒரு மனிதன் அவன் தேவனுடைய சமூகத்திற்கு அவன் போக வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திற்கு அவன் போக வேண்டுமானால் அவன் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை அந்த 2 சங்கீதங்களும் தெள்ள தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நேரம் கிடைக்குமானால் உங்கள் வீடுகளிலே அதை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்களை, ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற சகல காரியங்களையும் இந்த 2 சங்கீதங்களும் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். எப்பொழுது நான் தேவ சமூகத்தில் வந்து நின்னாலும் அவரை தரிசிக்கத்தக்கதாக, அவருடைய பிரசன்ஸை உணரத்தக்கதாக, அவருடைய மகிமையை உணரத்தக்கதான ஒரு கிருபையை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அல்லேலூயா. அவன் வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுதான் நீதி. ஆமென். ஆண்டுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம், தேவனுடைய சமூகத்தை தேடுவோம், தேவனுடைய முகத்தை தேடுவோம். ஆமென். கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட தருவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயம் எங்களுக்கு வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நிலைவரமான ஒரு ஆவி,
நிலைவரமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேணும். அவன் 2 நாள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு 4 நாள் பாவத்துக்குள்ள வாழுகிற அனுபவம் அல்ல. அவன் 4 நாள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு 8 நாள் பாவத்துக்குள்ள வாழுகிற அனுபவம் அல்ல. அவன் ஒரு நிலைவரமான, நாங்கள் எத்தனை நாட்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமோ அத்தனை நாட்களும் நாங்கள் ஒரு நிலைவரமான பரிசுத்த ஆவியின் அனுபவத்தோடு வாழத்தக்கதாக ஒரு கான்ஸ்டன்டான ஒரு growth எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, பலன் உள்ளவனுக்கு ஆனாலும் பலன் இல்லாதவனுக்கு ஆனாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எங்கள் இருதயங்கள் சுத்தமாக்கப்படுவதாக, எங்கள் இருதயங்கள் சுத்தமாக்கப்படுவதாக, இருதயத்தின் கசப்புகள் வெளியேறுவதாக, இருதயத்தின் அகந்தைகள் வெளியேறுவதாக, இருதயத்திலே காணப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் ஆமென் வெளியேறுவதாக, இருதயத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆமென் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை கெடுக்க நினைக்கிற, எங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளும் எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்யுங்க. உங்க கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம், உங்க இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் ராஜா, உங்க பிரசன்னத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக, தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக, தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் அவன் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவன் தானே, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இருதயத்திலே மாசு இருக்கக்கூடாது, இருதயத்திலே கரைகள் இருக்கக்கூடாது, இருதயத்தில் அசுத்தமான கிரியைகள் எது ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசுப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தமாக்குங்க. முற்றிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான ஒரு உள்ளம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, தேவன் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீய எண்ணங்கள், எங்களுக்குள்ள வருகிற தீய எண்ணங்கள், கபட்டு எண்ணங்கள், கபட்டு சிந்தனைகள், ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் அருவருக்கிறதான எல்லா பொல்லாத சிந்தனைகளில் நின்றும் எல்லா பொல்லாத எண்ணங்களில் இருந்தும் கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. தீய எண்ணங்கள் மாறட்டும், இருதயத்திலே தீய சிந்தனைகள் வரக்கூடாது, இருதயத்திலே தீய சிந்தனைகள் வரக்கூடாது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எங்கள் இருதயம் நல்ல யோசனைகள் வெளிப்படட்டும், எங்கள் இருதயத்தின் நினைவுகள் நல்ல யோசனைகளா இருக்கட்டும். இருதயத்திலிருந்தே கசப்பும் வைராக்கியமும் வரக்கூடாது ஆண்டவரே. இருதயத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் மேட்டிமை வரக்கூடாது, தீய எண்ணங்கள் வரக்கூடாது, ஆமென் தவறான எண்ணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. தேவ ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்களை நீர் வேலி அடைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நீர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ரீபா லபா ரபௌ ஷகனர தினா ரபோ ரகா நரகனர தினா ரகலர தினா. இயேசுவே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தீய எண்ணங்களில் இருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக, தீய சிந்தனைகளில் எங்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆமென் நீதிமொழிகள் 16:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆமென். அழிவு வருகிறதற்கு முன்ன என்ன வருமா? அகந்த வருமா ஆண்டவரே. அகந்த எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அகந்த வந்தா எங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஆமென். மேட்டிமை வந்தா எங்க வாழ்க்கை உதவாக்கரையா போயிரும் ஆண்டவரே. மேட்டிமை ஆனவனுக்கு தேவன் தூரமா இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அகந்தையான எண்ணங்கள் வர வேண்டாம், பெருமை வர வேண்டாம், மேட்டிமை வர வேண்டாம், நான் யார் தெரியுமா என்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்பதை மட்டும் நாங்கள் உணரத்தக்கதாய், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை ருசிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ரீஹானாரா பௌஷகலரா தினரபோ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட
மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரே எண்ணத்தை தவிர ஆமென் வேற எந்த அகந்தை எங்களுக்குள்ள வரக்கூடாது. ஆமென் எங்களுடைய படிப்பு எங்களை ஆமென் அகந்தைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. எங்களுடைய வேலை எங்களை அகந்தைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. எங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வருமானங்கள் எங்களை அகந்தைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எங்களை அகந்தைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஆண்டவரே மேட்டிமையானவனையோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு, மேட்டிமையான சிந்தனைகள் வராதபடிக்கு எங்களை நாங்களே அவன் தாழ்த்தத்தக்கதாக கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இருதயத்தில் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எங்கள் இருதயத்தில் அகந்தை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே தேவனை சார்ந்து நிற்கத்தக்கதான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தாரும். தேவனை அண்டிக் கொண்டு நிற்கத்தக்கதான ஒரு நல்ல சிந்தையை கர்த்தர் எங்களுக்கு நீர் தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க ராஜா. ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஆண்டவரின் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பொறாமைகள் நீங்க வேண்டும், பொறாமைகள் நீங்க வேண்டும். ஆமென். கலாத்தியர் 5:26 சொல்லப்பட்டபடி ஆமென் ஸ்தோத்திரம். பொறாமைகள் எங்களுக்குள்ள வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. ஆண்டவரே ஆமென். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீரே. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவர் கஷ்டத்தை இன்னொருவர் சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனத்தை இன்னொருவர் சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். பொறாமை வரக்கூடாது. ஆண்டவரே பிறரை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் வேதனை படுத்துகிறதான எந்த காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். ஆண்டவரே எல்லாரோட அன்பாகவும் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழுகிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஜீசஸ் எங்களுக்கு இரக்கம் செய்யும். பொறாமை வேண்டாம், பொறாமை வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொறாமை எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இயேசுப்பா முற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு மகத்துவமான காரியங்கள் இந்த தேசங்களிலே ஆண்டவர் செய்யப்படுற அன்புக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கசப்பு நீங்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கசப்பான அனுபவங்கள் ஆமென். எபிரேயர் ஆமென் 12:15 சொல்லப்பட்டபடி யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி ஆமென் பரிசுத்தத்தை கெடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே கசப்பான வேர் எங்களுக்குள்ளே முளைக்க கூடாது. கசப்பான வேரின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு மாற வேண்டும். எங்கள் சிந்தையில இருக்கிற கசப்புகள், எங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், எங்கள் எண்ணத்தில் இருக்கிற கசப்புகள், எங்கள் ஆமென் செயல்களில் இருக்கிற கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். யாரும் காணாத உள் அலங்கோலங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் முற்றிலும் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு வேர்கள் இருக்கிற ஆமென் கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வேர்கள் இருக்கிற ஆமென் அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமென் விலகி போவதாக. வேர்கள் இருக்கிறதான எல்லா சாபத்தீடான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஒரு வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். தெய்வமே வாழ்க்கையில ஒரு சுத்தம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல நடக்கை, ஒரு நல்ல ஜீவியம் செய்யத்தக்கதான நல்ல கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கசப்புகளும் நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கசப்பான அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கசப்பான அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். கர்த்தாவே
இயேசுவே நீர் அப்படி செய்யப்படுற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படத்தக்கதான ஒரு தாழ்மையின் இருதயத்தை தாரும். பொய்யான தாழ்மை அல்ல, அவன் மாய்மாலமான தாழ்மை அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவன் எங்களை வெறுமையாக்கி நாங்கள் சொல்லுகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, ஒரு தாழ்மையின் இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்து நடத்த வேண்டும். ஆண்டவரே, ஒரு தாழ்மையின் இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. அவன் யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படத்தக்கதாக, தாழ்மைப்படத்தக்கதாக, தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னிக்கும் மனம் வேணும், மன்னிக்கிற மனம் வேணும், மன்னிக்கிற சுபாவம் வேணும், மன்னிக்கிற இருதயம் வேணும். அவன் மன்னிக்கிற அவன் ஒரு சுபாவம், ஒரு இருதயமும் அவன் நீர் எங்களுக்கு அளவில்லாமல் தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, மன்னிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். மன்னித்து விட்டு விடத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஓ ரிபாலா பாராபோ ஷகனாரா தினாராபோ. ஆண்டவரே, இரக்கம் செய்தரலும், இரக்கம் செய்தரலும், இரக்கம் செய்தரலும், இரக்கம் செய்தரலும், இரக்கம் செய்தரலும். மன்னிக்கும் மனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்னீரே, ஒருவர் பாரத்தை இன்னொருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டபடி ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கத்தக்கதாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக ஆவியானவர்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அப்படிப்பட்டதான ஆண்டவரே சூழல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உனக்கு வந்தா எனக்கு என்னென்று இருக்கிற அந்த சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ளே, ஆத்மாக்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீங்க இரக்கம் செய்தங்க, இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. ஆண்டவரே, பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமை உள்ளவர்களா நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவனை நம்பி, ஆமென், தேவனை நம்பி எந்த காரியத்திலும் நாங்கள் பொறுமையாய் இருக்கத்தக்கதாய் ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம், இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பொறுமை வேணும் ஏசப்பா, எல்லா காரியத்திலும் நாங்கள் பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமை இல்லாத அனுபவங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இதற்கெடுத்தாலும் அவசரப்படுகிற அனுபவங்களை எங்களை விட்டு நீங்க மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நல்ல கிருபைகளை தருவீராக, தேவன் நல்ல அபிஷேகத்தை தருவீராக, தேவன் நல்ல ஞானத்தை தருவீராக, தேவன் நல்ல விவேகத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, பொறுமையை தாரும் ஆண்டவரே, பொறுமையை தாரும் ஆண்டவரே. உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க உதவி செய்யும். கர்த்தரை முழு மனதோடு நம்பத்தக்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, இருதயத்தின் ஆமென் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வமே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுய கட்டுப்பாடு வேணும். ஆமென். இச்சை அடக்கம் எங்க வாழ்க்கையில வேணும். கலாத்தியர் 5:23 சொல்லப்பட்டபடி ஆமென், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர், இச்சை அடக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, சுய கட்டுப்பாட்டை தருவீராக. எங்கள் சொந்த விருப்பத்தின்படியும், சொந்த இச்சைகளின்படியும், சொந்த எண்ணங்களின்படியும் நாங்கள் செயல்படாதபடி கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யத்தக்கதான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆவியான தேவன் எங்களுக்கு தந்து எங்களை நீங்க வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தாரு ஆண்டவரே. சுய கட்டுப்பாட்டோடு வாழ ஆண்டவரே, சுய கட்டுப்பாடோடு வாழ ஆண்டவரே. நாங்கள் சோதனைகளுக்குள் அகப்படக்கூடாது ஆண்டவரே. வீண் சிந்தைகளை வெறுக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை தாரும். பரிசுத்த சிந்தையை ஆமென் மாத்திரம் வாஞ்சிக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை தாரும். வீண் சிந்தனைகளை வெறுத்து, ஆகாத அருவருப்புகளை வெறுத்து ஆமென் தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தோடு, தேவனுக்கேற்ற ஒரு நல்லடக்கையோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தாங்கு ராஜா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பொறுமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், சுய கட்டுப்பாடோடு வாழத்தக்கதான நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஆமென். சோத்ரம், 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 சோத்ரம். ஆமென். தேவனை மையமாய் வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மையிலும் நாம் அவருக்கு நன்றி செலுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆலயத்துக்கு வருகிறது முக்கியமல்ல, ஆமென், வேதத்தை வசனத்தை கேட்கிறது முக்கியமல்ல, ஆனால் அதன்படி செய்து
தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மையில் வைத்திருக்கிற ஆமீன் திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமீன் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு உண்மை உத்தமத்தோடு ஆமீன் நடுங்கத்தக்கதான ஒரு இருதயத்தை ஆண்டவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். தீமை நின்றும் பொல்லாப்பு நின்றும் அக்கிரமத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கத்தரங்களில் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டபடி நாங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக, தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பினால் எங்கள் இருதயங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆமீன். அன்பு ஆமீன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமீன். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமீன். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கட்டும். 1 கொரிந்தியர் 13:4-5 சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒரு உண்மையான அன்பு எங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும். ஆமீன். பிறரை நேசிக்க வேண்டிய ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. தியாக மனம் எங்கள் வாழ்க்கையில வளர வேண்டும். ஆண்டவரே தியாகமுள்ள மனம் வேணும். எல்லாம் எனக்கு 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 என்கிற அந்த சுபாவங்களை கர்த்தர் மாற்றி ஒரு தியாக குணத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அந்த கிருபையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே அன்பு நிறையட்டும், சமாதானத்தால் நிரப்ப வேண்டும். யோவான் 14:27 சொல்லப்பட்டபடி என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னீரே. ஆண்டவரே அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீங்க அருளி செய்யுங்க. ஆண்டவரே உங்க கிருபை எங்களுக்கு நீங்க அருளி செய்யுங்க. ஆண்டவரே தாழ்த்துக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:12 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எங்களுக்கு தருவீராக. இழந்து போன இரட்சிப்பை, இழந்து போன மகிமையை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் சுடர்களைப் போல பிரகாசிக்கத்தக்கதான, தேவனுக்காய் எழும்பத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தார். ஆண்டவரே ஆண்டவரே கிருபையை தார். என்னென்ன சந்தோஷத்தை நாங்கள் இழந்தோமோ, என்னென்ன நன்மைகளை இழந்தோமோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தோமோ அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர்களுக்கு இரட்டிப்பான ஒரு நன்மையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் கர்த்தர் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சித்தத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே மன்னிக்கும் மனம் வேணும். மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம், மற்றவர்களுடைய அவன் அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம், அவருடைய தவறுதல்களை நாங்கள் சுட்டி காட்டுகிற மக்களா அல்ல. ஆண்டவரே அவன் ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கத்தக்கதாக, அவன் ஒருவருக்கு ஒருவர் அவன் சோத்திரம் சோத்திரம் உதவி செய்யத்தக்கதான நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். பரிசுத்தப்படுத்தும். சிந்தையிலே பரிசுத்தம் உண்டாகட்டும், எண்ணங்கள்ல பரிசுத்தம் உண்டாகட்டும், செயல்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். எல்லா விதமான காரியங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி பலனடைய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசுப்பா நாங்கள் அதிக அன்புள்ளவர்களாய், அதிக சமாதானம் உள்ளவர்களாய், அதிக சந்தோஷம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டிய நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசுவே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியான ஒரு பொறுப்படுத்த நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியான ஒரு பொறுப்படுத்த நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கூட இருந்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதான கிருபைகளை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு நீர் தருவீராக. எங்கள் உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்கள் உள்ளத்திலே தேவன் தங்கத்தக்கதாக, தேவன் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு அளவில்லாமல் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அளவில்லாமல் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அளவில்லாமல் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுவே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்களெல்லாம்
என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மாமிசத்தின் எண்ணங்கள், எல்லா லௌகிகத்தின் கிரியைகள், எல்லா நாச மோசத்தின் சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஒரு ஜெயம் உண்டாவதாக. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவருக்கு. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் எவைகளை வெறுக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஆமென் அதற்கு ஈடான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு 100 எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழத்தக்கதான ஒரு வைராக்கியத்தை, ஒரு பரிசுத்தத்தையும் ஆவியானவர்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் இருதயத்தை நாங்கள் கரைபடுத்தாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனுக்கென்று சாட்சிகளாய் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீரங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மாம்சத்தின் எண்ணங்கள் முற்றிலும் மறைந்து போகட்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை தாரும், நீதி உள்ள வாழ்க்கையை தாரும். சத்தியம் பேச உதவி செய்யும். பொய் உதடுகள் வேண்டாம் ஆண்டவரே. இச்சையான அனுபவங்கள் வேண்டாம். சாபத்தின் கிரியைகள் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. முற்றிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை நீங்க வேலியடைத்துக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் அவன் மிகுந்த கஷ்டங்களோடு, பாரங்களோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் 100 ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் இன்னும் உடைய பிள்ளைகள் எழும்பத்தக்கதான மகிமையான காரியங்களை, மகத்துவமானவளை செய்யத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒருவரும் ஆண்டவர் எந்த விதமான பொருளாதார சிக்கல்களில் சிக்கிவிடாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. வியாதி துன்பங்களை விலக்கி போடுங்க, நோய்களை விலக்கி போடுங்க, சாபங்களை விலக்கி போடுங்க. இந்த உஷ்ண காலத்தின் எந்த பாதிப்புகளும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.